श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 12வது ஸ்லோகம். यदादित्यगतं तेजो जगद्भासयते अखिलं यश्चन्द्रमसि यश्चाग्नौ तत्तेजो विद्धि मामकम्। यदादित्यगतं तेजो जगद्भासयते अखिलं यश्चन्द्रमसि यश्चाग्नौ தத்தேஜோ வித்தி மாமகம். இந்த 12வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். என்னது? எல்லா ஜீவனும் எல்லா இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் எல்லாம் இறைவனை சேர்ந்தது அப்படின்னு சொன்னார். இந்த எல்லா ஜீவனுக்கும் அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் நம்ம பேசிட்டோம். அதில் இந்த ஆதித்யகதம் சூரியனுக்கு ஒரு ஒளி இருக்குது. நம்ம இதை தினம் பார்க்குறோம். அது கத்திரின்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்குது, சாதாரண நாளில் இருக்குது, மழை பெய்கிற நாளில்னு. எப்பொழுதுமே அடிப்படையில் சூரியனுக்கு ஒளி இருக்குது. அந்த ஒளி உலகம் ஃபுல்லாக வீசுறது. எந்த ஊரில் இருந்தாலும் அந்த இருக்குது உலக அனைத்தையும் தன்னுடைய ஒளியினால் பாசையத்தை பிரகாசிப்பிக்கின்றதோ அது ஒன்று. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி சந்திரமசீயத்து, அதே மாதிரி சந்திரனிடமும் என்ன இருக்குது? ஒளி இருக்குது. அந்த எல்லா ஒளியும் அது என்ன பண்ணுறது? குளிர்விக்கிறது. அது சூரியனை போல் அப்படி ரொம்ப தீக்ஷணமாக இல்லை. ஆனால் சந்திரனோட ஒளி என்ன பண்ணுறது? ஒரு குளிர்ச்சியாக குளிர்விக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அக்னி நெருப்பு. நெருப்பில் பஞ்சாக்னி, ஒரு அக்னிக்கும் ஒரு விதமான பேர் உண்டு அப்படின்னு சொன்னால், அந்த 6 விதமான அக்னி, 6 விதமான சைடு, அந்த ஷட்கோணத்தில் இருக்கிற பஞ்சாக்னிக்கு ஒரு பேர். அப்புறம் அது மாதிரிலாம் ஹோமங்கள் பண்ணும்பொழுது நம்ம பார்த்துருப்போம். பெருமாளுக்கு பவித்ரோத்சவம் அப்படின்னு சொன்னால் வேறு வேறு ஷேப்பில் அந்த ஹோம குண்டங்கள் இருக்கும். நம்ம கோவிலில் பெருமாளுக்கு பண்ணும்போது பார்த்தா தெரியும். அதுக்கு என்ன காரணம்? அக்னிக்கு அப்படியெல்லாம் ஒரு ரூபம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரியவாக சொல்லி தருவா. அதெல்லாம் அது நம்ம கீதையில் அதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு இப்போ இடம் வேண்டாம். ஆனால் அதுபோல் அந்த அக்னி இருக்கே, எத்தஹாச்ச அக்னி அக்னவ், அக்னியிடம் எது உள்ளதோ அந்த ஒளி நெருப்பு சூடுறது இருக்கே, அது என்ன பண்ணுன்னா அந்த ஒளியை யாரோடது? அதுக்கெல்லாம் அப்படி ஒளி கொடுத்தது யார்? மாமகம், பெருமாள் தான் கொடுத்தார். நான் தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு அர்ஜுனனுக்கு பெருமாள் சொல்கிறார். அது சொல்கிறான்னா நமக்கு தான் சொல்கிறார், நம்மளை போல் சாதாரணப்பட்டவாளுக்கு தான் சொல்கிறார். இப்போ நம்ம பெருமாள் நம்மளுக்கு ஒரு ஸ்லோகமாக நின்று சொல்லிகிட்டு இருக்காருன்னு மனசில் வாங்கின்னு இந்த புருஷோத்தம யோகத்தை படித்தமான அப்படியே புலகாங்கிதமாக ஆகும். என்ன நம்மளுக்கு எப்படி சொல்லித்தரார்? நம்ம என்ன விதத்தில் இப்போ வசதியாக எதானா ஒரு அனுஷ்டானம் இருக்கா? சரீரத்தில் வேறு எதான சுத்தியாக இருக்கிறதுக்கு எதனா முயற்சி பண்ணுறோமா? நிறைய பண்ணலை. இருந்தாலும் நம்மளுக்கு சுவாமி ஒரு ஸ்லோகமாக நின்று சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஒரு என்ன பண்ணிக்கணும்? தலையல்லால் கைமாறு காணகில்லேன் அப்படின்னு நினச்சிக்கணும். அதாவது ஆதித்யகதம் சூரியனை சார்ந்த எந்த ஒளி அகிலம் ஜெகத்து இந்த உலகத்தையும் பாசையதே பிரகாசிப்பிக்கின்றதோ, அப்புறம் சந்திரமசீயத்து அதுபோல் சந்திரனிடம் உள்ளது எதுபோல ஒளி அனைத்தையும் உலக அனைத்தையும் குளிர்விக்கின்றது, குளிர்ச்சியாக இருக்கிறது. சூரியனை போல் அவ்வளோ தீக்ஷணமாக இல்லை, இருந்தாலும் சந்திரன்கிட்ட இருக்கிற ஒளி உலக அனைத்தையும் குளிர்விக்கின்றது. அதுபோல் அக்னிகிட்ட இருக்கிற ஒளி என்ன பண்ணுறது? அதனோட நெருப்பு அந்த ஜுவாலையினால் அந்த ஒளியை இந்த உலகத்துக்கு எல்லாம் தருது. யார் எப்படி கூப்பிட்றாளோ அப்படி கொடுக்கறது. அப்புறம் அந்த அக்னி தான் என்ன பண்ணுறது? அது ஒரு மீடியம். நம்ம என்ன கொடுத்தாலும் யாரை பேரை சொல்லி அங்கே ஸ்வாகானோ எப்படி சொன்னமான அது அக்னி வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறது? யாருக்கு கொடுக்கணுமோ அவருக்கு கொடுத்துடுவேன். இஸ் ஒன்லி மீடியம். அது ஒரு மீடியம் போல் அதை கொடுத்து அதனோட மூலமாக அந்த தொடர்பில் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறதுன்னு சொன்னால், அக்னி கொடுத்தாலுமே அந்த அக்னி யாரோடது? சுவாமியோடதா. பெருமாள் என்ன சொல்கிறார்? மாமகம் வித்தி, அந்த ஒளியை என்னுடையதாகவே அறிந்துகொள் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இது ரொம்ப மனசுக்குள்ளே வாங்கி கொண்டு வேண்டிய விஷயம். எல்லாமே என்னது? பெருமாளை சேர்ந்தது தான்.
ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த ஜகத்துக்கு உற்பத்தி காரணம், அதை நடைமுறைப்படுத்தி நடத்துகிறது. இது எல்லாமே ஸ்ரீமன் நாராயணனோட ஒரு கடித கடனா சாமர்த்தியம். ஒரு சின்ன சுண்டு விரலை நகுத்திவிட்டா அதுலேருந்தே சுண்டு விரலை நகுத்தலை, வெறுமனை அவர் இருக்கிற இடத்துலேருந்து ஆட்டினாலே, இருக்கிற இடத்துலேருந்து நான் நகர்த்தினாலே இது எல்லாமே என்ன பண்ணுறது, இந்த 7-14 லோகத்துக்கும் எல்லா காரியங்களும் எங்கெங்கே எப்படி நடக்கணுமோ சிறப்பாக செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே சமயத்தில் சுவாமி என்ன சொல்கிறார், அந்த ஒளியை என்னுடையதாக அறிந்துகொள் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். நம்மளுக்கும் சொல்லிக் கொடுக்குறதா நம்ம சிறப்பாக மனசில் வாங்கிப்போம். அடுத்த ஸ்லோகத்தை இன்னும் விரிவாக என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.